ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது உங்ககிட்ட இந்த வீடியோவில் இதைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேங்க. ஏன்னா இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக நான் என் குழந்தைக்கு நிறையா பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேன் மருந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வெளியிலலாம் போகும்போது பேனு தலையில் ஊறும்போது நான் எவ்வளோதான் டெய்லி நான் பார்க்கத்தான் செய்வேன். ஆனாலும் அவளுக்கு பேன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் யோசிச்சிருக்கேன், ஒருவேளை பேன் மருந்து போட்டால் பேன் வராதோ, வெளியில் போகிறப்ப பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னு. ஆனால் அது அசிங்கமே கிடையாதுன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு அக்கா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிஞ்சவங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்து நாளிதழில் அந்த செய்தி அவங்க படித்தாங்களாமா. ஒரு பொண்ணு ரொம்ப பேன் தொல்லையாக 7 வயசு ஆச்சுங்களாமா அந்த குழந்தைக்கு. பேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் ஒரு மருந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த மருந்துலேயே தெளிவாக 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த மருந்து போட்டு 30 நிமிஷத்துக்குள்ளே 20 நிமிஷம்தான் கரெக்டான டைம். 30 நிமிஷத்துக்குள்ளே தலையை அலசிடணும்னு சொல்லி தெளிவாக அதில் போட்டிருந்துச்சுங்களாமா. அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மா வாங்கிட்டு அந்த பிள்ளைக்கு போட்டுட்டு டிவி பார்க்க சொல்லி அந்த பொண்ணை சொல்லிவிட்டு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குன்னா போய் ஃபேஸ்புக்கில் அதாவது இணையத்தில் அதாவது ஆர்வமாக அது பார்த்துட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணும் டிவி பார்த்ததுனால ஒரு 7 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், அது டிவி பார்த்தா டிவி தான் பார்க்கும். அது மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருக்குது. உடனே அம்மா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரியுது, கடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்குது. உடனே அவங்க அம்மா சரி இன்னும் கொஞ்சம் நேரம், அதாவது சோசியல் மீடியாவில் இருந்த ஒரு ஆர்வத்துலேயும் அது ஒரு மோகம்னே சொல்லலாம். ஒரு சிலர் அப்படி தான் செல்லை நோண்டினா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கருத்துள்ள தேவைன்னா நம்ம பார்க்கணும், இல்லை அப்படின்னா விட்டுறணும். நமக்கு வேலை இல்லைன்னா அதை நோண்டலாம். சோசியல் மீடியா யூஸ் பண்ணலாம், ஆனால் அது நமக்கு தேவைக்கு தான், நம்மளை அழிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி அவங்க அந்த ஆர்வத்தில் போ இன்னும் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணும் போய் டிவி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறா. அவள் குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கெல்லாம் வேணும் அறிவு. உடனே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கரெக்டாக 1.25 மணி நேரம் ஆகும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி அம்மா எனக்கு எரியுது, என்னால் முடியலன்னு சொல்லி போய் கூப்பிட்டப்ப சரி வான்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் தலையை அலசி கூட்டிகிட்டு வந்தா அந்த பொண்ணுக்கு மூஞ்சி எல்லாம் வீங்கிடுச்சுங்களாம்மா. வீங்கின உடனே பயந்து போய் உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போனப்போ போகிற வழியிலே அந்த பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா உடலில் ரொம்ப மாற்றம் ஏற்பட்டு அதாவது சுயநனவை இழந்து கோமா ஜேஸுக்கு போயிடுச்சுங்களாம்மா. அப்போ அந்த டாக்டரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, மூளையில் அதான் மூளையில் அந்த மருந்தோட எஃபெக்ட்டு இறங்கிருச்சு. இந்த இதிலே போட்டிருக்கு தெளிவாக, நீங்கள் ஏன் அவ்வளோ நேரம் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்தே போச்சுங்களாம்மா. அப்போ இது யார் மேலே தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னையை பொறுத்தளவில் அவங்க அம்மா மேலே தான் தப்பு. ஒன்று பேன் பார்க்கணும், இல்லை அப்படின்னா பேன் மருந்து வாங்கி போட்டு அந்த டயத்துக்குள்ளே குழந்தைங்கள குளிக்க வச்சிடணும். குழந்தைகளுக்கு என்ன தெரியும், அவங்க சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு நம்ம அம்மா ஏதோ செய்கிறாங்கன்னு தான் தெரியும், நம்ம சொல்கிறது தான் அது கேட்கும். அதனால் அந்த 7 வயசு குழந்தைய கொன்னது கண்டிப்பாக அவங்க அம்மா தான். இது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். நான் யார்கிட்ட சொல்கிறது, சரி நமக்கு தான் சொந்தங்கள் கிடச்சிருக்குறாங்கல்ல, இவங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் மேலே தப்புன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா மேலே தான் தப்பு. இந்த மருந்து போட்டதுனால அந்த மருந்து போட்டால் கரெக்டான டயத்தில் அலசணும், சரிங்களா? என்ன நினைக்கிறீங்க சொல்லு.